தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தாய் திருச்சபையானது புனித லாரன்ஸின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. புனிதனுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பெயர் கொண்ட திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காக புனிதர் வழியாக இந்த நாளை சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு சொந்தங்களே, புனித லாரன்ஸ் வலேரியன் காலத்து வேத கலாபனின் பொழுது வேத சாட்சியாக மரித்தவர். வலேரியன் 254ஆம் ஆண்டு அரசராகின்றார். துவக்கத்திலே அவர் கிறிஸ்தவர்களை அன்பு செய்பவராக நேசிப்பவராகத்தான் இருக்கின்றார். ஆனால் அவருடைய நண்பராக இருக்கின்ற மக்ரியான் கிறிஸ்தவர்களை வெறுக்கின்றார். நண்பருடைய தூண்டுதலின் பேரிலே அரசரும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கின்றார். இதன் அடையாளமாக 257ஆம் ஆண்டு 2 கொடூரமான சட்டங்களை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வலேரியன் விதிக்கின்றான். ஒன்றாவதாக, குருக்களும் கிறிஸ்தவர்களும் சிலைகளுக்கு பலி செலுத்த வேண்டும். அப்படி அவர்கள் பலி செலுத்த தவறினால் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும், அடுத்து வழிபாட்டுக்காக கூடினாலோ கல்லறைகளை சந்தித்தாலோ அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பது முதல் கட்டளை. இரண்டாவது சட்டம், குருக்களும் கிறிஸ்தவர்களும் கொடூரமாக துன்புறுத்தப்பட வேண்டும் என்பது. கிறிஸ்தவன் என்றாலே துன்புறுத்தப்பட வேண்டும் என்கின்ற சட்டமாக இருந்தது. இந்த அரசாணை நடைமுறையில் இருந்த பொழுதுதான் 258ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள் அன்று அப்போதைய திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்டூஸ் கலிஸ்டஸின் தன்னுடைய 6 திருத்தொண்டர்களோடு கல்லறையிலே திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அதை அறிந்த படை வீரர்கள் அவர்களை கைது செய்து அவர்களை சிறை சேதம் செய்து அவர்கள் கொலை செய்கின்றார்கள். இப்படி கொலை செய்யப்பட்ட திருத்தந்தை சிக்ஸ்டூஸினுடைய மற்றொரு திருத்தொண்டர் தான் லாரன்ஸ். இவருடைய மறைசாட்சியத்தை பற்றி புனித அம்ப்ரோஸ் இவ்வாறு தன்னோடு தெரிவிக்கின்றார். சிக்ஸ்டூஸ் கொலை களத்திற்கு தன்னுடைய 6 திருத்தொண்டர்களோடு அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது 7வது திருத்தொண்டராக இருக்கின்ற லாரன்ஸ் அவரை பார்த்து இவ்வாறு கதறுவதாக இருக்கின்றது: தூய குருவே, உமது திருத்தொண்டர் இல்லாமல் நீ மட்டும் செல்வது ஏன் என்று அவர் கேட்கின்றார். அதற்கு திருத்தந்தை, நீ 3 நாட்களில் என்னை பின்தொடர்வாய் என்று சொன்னதாக அவர் குறிப்பிடுகின்றார். மறைசாட்சிய வாழ்வின் மீது அவருக்கு தாகத்தை இது வெளிப்படுத்துகின்றது. சிக்ஸ்டூஸ் கொலை செய்யப்பட்டவுடன் ஆலயத்தில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், ஆலயத்தின் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அரசன் கட்டளையிடுகின்றான். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது லாரன்ஸ் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு இவர்களே திருச்சபையின் சொத்து என்று சொல்லி அரசனுக்கு முன்னால் நிற்கின்றான். கோப வெறி கொண்ட அரசன் என்ன செய்கின்றான்? கட்டலில் இரும்பு கட்டலில் அவரை படுக்க வைத்து அடியிலே தீ மூட்டி அவரை சித்திரவதை செய்கின்றார். அந்த சித்திரவதையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் அரசனை பார்த்து அவனோடு சேர்ந்து தான் துன்புறுவதை பார்த்து அக்களித்து கொண்டிருந்த மக்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார்: இதோ என்னுடைய ஒரு பக்கம் வெந்து விட்டது, என்னை திருப்பி போட்டு மறுபக்கம் வேக வையுங்கள், வெந்த போது எடுத்து உண்டு மகிழுங்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொன்னதாக அந்த மறைசாட்சி வாழ்வின்றிய இறப்பை பற்றி புனித அம்ப்ரோசியார் குறிப்பிடுகின்றார். திருத்தந்தை சிக்ஸ்டூஸ் சொன்னபடியே 3 நாட்களுக்கு பின் லாரன்ஸும் கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அவர் மறைசாட்சியாக தன் உயிரை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்தார். அன்பு சகோதரமே, இந்த புனிதர் திருத்தொண்டர் லாரன்ஸுடைய விழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே நாமும் நம்முடைய மறையின் மீது, நம்முடைய மறை தலைவர்கள் மீது பற்று கொண்டவர்களாக, அவர்களை நேசிப்பவர்களாக, மறைக்காக எதையும் கொடுக்க தயாராக இருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியைத்தான் புனித லாரன்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நாமும் இத்தகைய ஆழமான விசுவாசத்தோடு மறை சாட்சியத்தின் வழியாக ஆண்டோடைய அன்பிலே இணைய அருள் வேண்டுவோம்.
கடவுளும் புனித லாரன்ஸுடைய பரிந்துரையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள்.